ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, எருக்க இலை பறிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இதுதான் எங்கள் ஊர். எருக்க இலை எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்கும் இல்லையா, அதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு எருக்க இலையை வச்சு ஒரு ஆயில் ரெடி பண்ணுவோம். அது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன், அகனி ஹையர் செகண்டரி ஸ்கூல். எருக்க இலை தெரியாதவங்களுக்கு இந்த பூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு இந்த பூவை வெடித்து பார்த்துருப்போம். இப்போ வாங்க இந்த ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு 5 பல்லு பூண்டு. இதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கடுகு எண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடுகு எண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எருக்க இலையை இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 5 பல்லு பூண்டை இதில் ஆட் பண்ணி அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அது கூடவே ஓமம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எண்ணெய் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் ஹீட் ஆறுனதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி ஜாயிண்ட் பெயின் இருக்கிற இடத்துல தடவிக்கலாம். நானும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். மறந்துடாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.